வெல்கம் டு அரசுப்பாம் அன்புள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவு என்னென்னு பார்ப்போமா? பார்த்தீங்களா நண்பர்களே, இடத்தை தேர்வு பண்ணி அருமையாக போட்டிருக்கிறேன். சூப்பரான சூரிய ஒளி படக்கூடிய இடம். வீட்டுக்கு ஃப்ரெண்டு பகுதி தரிசாக இருந்து கத்தரி தோட்டம் போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை, மஞ்சள் தோட்டம் போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் இடத்துல நீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக பதப்படுத்தி நேர் வாக்கில் கால்வா அமைத்து பாத்தி பிடிச்சி அழகாக தண்ணி பாய்ச்சிருக்கேன். இன்றைக்கி தான் தண்ணி பாய்ச்சேன். காரணம் என்னென்னா, நல்ல காய்வாக இருந்து பயங்கரமாக வெயிலடிக்கு பார்த்திங்களா, அதனால் காய்வாக இருந்ததுனால பதப்படுத்தணும், மண்ணை பதப்படுத்தணும். அதுக்கு தான் தண்ணியை பாய்ச்சி அப்படி போட்டிருக்கேன். இன்னும் விற்று வந்து நான் வாங்கலை. நல்ல விதை பார்த்து வாங்கணும். சூப்பரான விளைஞ்ச விற்று பார்த்து வாங்கினா தான் இஞ்சி வந்து முளைக்கும். ஒரு முடி இஞ்சி இதில் வச்சுருக்கேன். அது அழகான அருமையாக நிற்குது. அதனால தான் இஞ்சி நடணும்னு ஒரு ஆசையே வந்துட்டு. மஞ்சளும் கத்திரியும் போட்டும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இனிமேல் இஞ்சி போட்டு பார்ப்போம் அப்படின்னு உள்ள ஒரு ஐடியாவில் இடத்த க்ளீன் பண்ணி சூப்பராக தண்ணி பாய்ச்சி போட்டாச்சு. இவ்வளோ தண்ணியும் பாய்க்கிறதுக்கு முன்னே 3-4 நேரம் கரண்ட்டு போச்சு. கஷ்டமாக இருந்தது. 1 மணிக்கூர் பாய்க்க வேண்டிய தண்ணி 3-4 மணிக்கூராக பாய்ச்சிருக்கேன். காரணம் 4 நேரம் கரண்ட் போச்சுல்ல, அதுதான். ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மலையாள கமெண்ட்ஸ் வரதை பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, நான் பிறந்து வளர்ந்தது வந்து குளச்சல். அங்கே உள்ள மக்கள் நாயிஷ் மக்கள் வந்து மலையாளம் பேசுவாங்க. நான் படித்தது ஐயப்பா காலேஜ். அவட குட்டீஸ் வந்து குறைச்சி மலையாளம் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறைச்சி இல்லை, நிறைய பேசுவாங்க. நம்மளும் பதிலுக்கு குறைச்சி நம்மளும் பேசணும். நம்ம தப்பாக பேசினா குட்டீஸ் சிரிப்பாங்களா, காமெடியாக இருக்கும். அதான் பழைய ஞாபகம் வருது. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா மலையாள கமெண்ட்ஸை பார்த்த உடனே பழைய ஞாபகம் வந்துட்டு மலையாளத்தில் பேசணும் போல் ஆசையாக இருந்து யார்கிட்ட பேசுறது. அதனால் யூடியூப் சொந்தத்திட்ட பேசுவோம். நிறைய பேர் மலையாளத்தில் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அதான் மலையாளம் பேச ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட்சம் விட கன்னியாகுமரி ஏரியாவில் யாருக்கும் தெரியாது. அறிஞ்சாலும் அவள் என்ன வீட்டில் இருப்பாங்க. யாருன்னு மட்டும் வந்து பேச போகிற மலையாளத்தில். குளச்சல் ஏரியா அப்படி இல்லை. நல்ல நாயிஸ்மார் இருக்கிறாங்க, நல்ல மலையாளம் பேசுவாங்க. நம்மளும் திரும்ப குறைச்சி தெரிஞ்ச மலையாளத்தை பேசுகிறது தான். வேறு என்ன பிடிக்குமில்ல, அதுக்காக தான். ஓகேவா நண்பர்களே, பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே டன்.